காஞ்சிபுரம் கோதண்டராமர் பஜனை ஆலயத்தில் மார்கழி மாத திருப்பாவை சொற்பொழிவு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் ராஜவீதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கோதண்டராமர் பஜனை ஆலயத்தில் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார் திவ்ய பிரபந்த செயல் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாத சொற்பொழிவுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் நடைபெற்ற மார்கழி சொற்பொழிவில் தேன் தமிழ் சொல்லரசி திருமதி கலைச்செல்வி அவர்களின் திருப்பாவை சொற்பொழிவு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் பேரருளை பெற்று சென்றனர். இதனைத் தொடர்ந்து கோதண்டராமருக்கு சிறப்பு தீபாராதனையும் நடைபெற்ற பக்தர்களுக்கு தீர்த்தம் சடாரி பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கோதண்டராமர் பஜனை கோவில் நிர்வாகி மற்றும் பாகவத குழுவினர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கண்டிப்பாக ஒவ்வொரு வருவார் சொல்லுங்க. அந்த நாமத்தை நம்ம தினந்தோறும் சொல்லி வந்தால் நம்மை பிடித்திருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் விலகி நம்மிடத்திலே நல்லது வந்து சேரும் என்று அந்த பக்தரினுடைய அவரும் பக்தர் தான். பெரிய ஞானி, பெரிய துறவி, கடும் தவம் பெறுந்தவர், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது போல ஆண்டாள் சேர்க்கிறார் இந்த வாசகத்திலே. விட்டு விலகி ஓடும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இருக்கு. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து ஏன் காப்பாத்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம், தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கோம் இல்லையா? அப்பெல்லாம் ஒரு ஞானியோ ஒரு துறவியோ வந்து பார்த்துருந்தா நமக்கு சாபம் கொடுக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கப்படாது. ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு இருக்கிறது அதை பயன் மீன்கள் எல்லாம் பண்ணப்படுறது, துள்ளி விளையாடுறது, சாப்பிடவே நல்லா பாடம் நடக்கிறது, அந்த பாடலாம் எடுத்துக்கிட்டோம் மறுபடிக்கு வேண்டிய செல்வத்தை கொடுப்பதாக இந்த வருவார் சொல்லுங்க. நாங்கள் நம்பாவைக்கு சாட்சி நீராடினார் நீங்கிட்டு நாடெல்லாம் எங்கள் மும்மாடி பெய்து ஓங்கு பெரும் சென்றனர் ஊரு கயலுவர பூவரை போரில் ஒளிவண்டு கண்படுக்க தேங்காதே புக்கிருந்து சேர்த்த முலை பற்றி வாங்க குடம் திரைக்கும் பலர் பெரும் வசங்கள் நீங்காத செல்வம் நிறைந்து நிறைந்து கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா